வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் தொடர்ந்து ஏதாவது ஒரு வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், விட்டமின் B6, விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, நார் சத்து, மெக்னீசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள், அதாவது நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கப்பெற்று நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஸோ அந்த நன்மைகள்லாம் என்னென்ன, அதாவது வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய முக்கிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம் உடல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பதற்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்ல அதிகம் நிறைந்திருக்கு. தினமும் காலையில் நம்ம வாழைப்பழம் சாப்பிடும்போது நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்போம். இன்னும் குறிப்பாக நம்ம மூளை எப்போதுமே விழிப்போட இருக்க செய்வதில் வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது. இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களினுடைய மூளை செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகளை எழுதுவதற்கு, பதில்களை நினைவு கூறுவதற்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உடல் அளவிலும் மனதளவிலும் நம்மை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது தான் வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு காரணம் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான். ஸோ பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகளில் நமக்கு வெகுவாக தூண்டி ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்பு எங்கும் பாய்ச்சும். மூளைகளுக்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் உடலும் மனதும் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேடராக நம்ம சிந்தித்து செயல்படுவதற்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பல பேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டு இருக்கு. தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் நீங்கிடும். வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதை வாழைப்பழம் தடுக்கும். குறிப்பாக நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நார் சத்தும் நீர் சத்தும் நம்ம குறைவாக எடுத்துட்டு இருக்கோம். அதாவது நார் சத்தும் நீர் சத்தும் இல்லாத உணவுகளே தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா தான் கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடணும் அப்படின்னா வளமான நார்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு போதுமான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டாலே அந்த பிரச்சனை விடுபட்டுடலாம். ஸோ தண்ணீர் நீங்கள் கரெக்டான லெவலில் எடுத்துக்கொண்டு வாழைப்பழம் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த நார்சத்து உணவுகளை செரிமானம் செய்ய வைக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வயிற்றில் தேங்காமல் குடல்களிலிருந்து நமக்கு வெளியேற்றிவிடும். இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், கழிவுகள் வெளியேறும் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, வயிற்று பொறுமல், இது மாதிரி வயிற்று உப்புசம், எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. செரிமான மண்டலமே வலுப்பெறுவதற்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். போதை இறங்கி போவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம், புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் இருக்கு. சிலர் அதிக அளவு மது அருந்தி போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க, நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்றது புரியாது. ஸோ அவங்களுடைய போதையை நம்ம தெளிவடைய வச்சா போதும் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க போயிடுவாங்க. அப்போ அந்த போதையை தெளிவடைய வைக்கிறதுக்கு நம்ம ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமா கெட்டி தயிர் அப்புறம் கொஞ்சமா தேன் நம்ம சேர்த்து அது கூட மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா போதை தலைக்கீரை நபர்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரத்தில் அவங்களுடைய போதை தெளிய ஆரம்பிக்கும். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளுமே மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் மக்களே. ஸோ இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம், மெக்னீசியம் சத்து தான். இது நரம்புகளை வெகுவாக தூண்டி அதில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மையை வெளியேற்றி சுறுசுறுப்பாக நம்மளை மீண்டும் இயங்க வச்சிரும். ஸோ அதனால நமக்கு மீண்டும் அந்த போதையை இறங்கி போவதற்கு உடனே இறங்கணும் அப்படின்னா வாழைப்பழத்தை இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக போதை பழக்கத்தை யாரும் இங்கே என்கரேஜ் பண்ண கிடையாது. ஒரு வேளை போதை தலைக்கீரை நபர்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்க சரி பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்ளத்தை. போதை பழக்கத்தை விட்டு விடுவது தான் அனைவருக்குமே நல்லது. அல்சர் பிரச்சனை விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண். இந்த அல்சர் யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னா பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்த்து விடுவர்களுக்கு, அதாவது காலை உணவை சாப்பிடாம அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டே போறவங்களுக்கெல்லாம் அல்சர் ஏற்படும். அதிக காரசாரமான உணவுகளை அடிக்கடி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது குடல்களில் இந்த மாதிரி புண்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பசி எடுத்தும் நீங்க சாப்பிடாம தள்ளி போயிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அல்சர் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் ஃபர்ஸ்ட் அந்த அல்சருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க காலை உணவை தவறாம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்த அல்சர் கியூர் ஆகிற வரைக்கும் காரசாரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் கூட நீங்க அளவோடு தான் காரசாரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அளவுக்கு அதிகமாக எப்போதுமே தினந்தோறும் காரசாரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது செரிமான மண்டலத்தையே பாதிக்கும். குறிப்பாக குடல்களில் அதிகப்படியான புண்களை ஏற்படுத்தும்ன்றதை மறந்துடாதீங்க. அதனால நீங்க எப்போதுமே அந்த அல்சர் புண்கள் விரைவில் குணமடைவதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ நீங்க
நீங்கள் தினமும் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலை உணவு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் புண்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு குணமாகும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகளையுமே நமக்கு இந்த வாழைப்பழம் வந்து சீரமைத்து விடும். இதயம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கின்றதை நம்ம பார்த்தோம். இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் பாதுகாக்கும். இதயத்தினுடைய ஆரோக்கியத்திற்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியம். ஏன்னா பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருந்தால் தான் இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டாசியம் சத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தும், ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றும். இதனால நமக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால இதய துடிப்பும் சீராக இருக்கும். அதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு இதய துடிப்பு எப்போதுமே சீரான அளவில் இருக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அது உதவிகரமாக இருக்கும். வயிற்றுப்போக்கு பிரச்சனை விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். வயிற்றுப்போக்கு முதல்ல எப்படிலாம் ஏற்படுதுன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நம்ம விடுபடலாம். கெட்டுப்போன உணவுகளை நம்ம சாப்பிட்றதாலும் சில நோய்கள் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னாலும் வயிற்றுப்போக்கு நமக்கு ஏற்படும். அதே போல் சீசனலாக நிறைய பேருக்கு வந்து அந்த வயிற்றுப்போக்கு வந்து வர ஆரம்பிக்கும். சீதோஷ்ண நிலை காரணமாகவும் வயிற்றுப்போக்கு வரும். கிருமிகளினுடைய அட்டாக்குகள் தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள், உப்புகள் எல்லாமே நம்ம இழந்துருவோம். இதனால் நம்ம சோர்ந்து தான் காணப்படுவோம். இந்த மாதிரி டைமில் நம்ம சர்க்கரையும் உப்பும் கலந்த கரைசலை வந்து எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு முன்னாடி வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில், அதாவது சின்னதாக ஒரு டம்ளரில் வந்து நீங்கள் உப்பும் சர்க்கரையும் கலந்த அந்த கரைசலை வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களையுமே நீங்கள் மீண்டும் கொள்ளலாம். அதுக்கு வாழைப்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த வயிற்றுப்போக்கு நிற்கிறதுக்கு வாழைப்பழத்தோடு இணைந்து அந்த ஓஆர்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சர்க்கரையும் உப்பும் கலந்த கரைசலை வந்து அந்த மாதிரி சொல்லுவோம். அது நமக்கு ஊட்டச்சத்துக்களை, அதாவது வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த பலத்தையும் மீட்டு கொடுத்து வயிற்றுப்போக்குமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். கண் பார்வை கூர்மையாக இருப்பதற்கு, கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகள் ஒன்றானது கண்கள். இந்த கண்களை கொண்டுதான் நம்மளால அனைத்து வேலையுமே நம்மளால செய்ய முடியும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, ஒரு இடத்துக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு, நம்ம படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே கண் பார்வை நலமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுது. அதில் குறிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடுகளால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் பல பேருக்கு ஏற்படுது. நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பழங்களில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. இது கண்களில் ஏற்படக்கூடிய கண்புரையை சரி பண்ணிடும். விழிப்படலம் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணும். கருவிழி நலத்தை வந்து மேம்படுத்தி எந்த விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்தும். குறிப்பாக வந்து அந்த மாலைக்கண் நோய், கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மை இல்லாமல் போகிறதால சரி பண்ணிட்டு கண் பார்வையை நீங்கள் கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கி கண்களை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து ஏற்படும். அந்த மாதிரி ஒரு உணர்வு தோணும் போது நீங்கள் புகைப்பிடிக்க போகாமல் ஒரு வாழைப்பழத்தை சடனாக நீங்கள் எடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய உணர்வையே கட்டுப்படுத்திக்கலாம். மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிக்கிறதால உங்களுடைய உடலில் தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளையுமே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்கள் நமக்கு நீக்கிவிடும். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த மெக்னீசியம் சத்து உங்களுடைய நரம்புகளுக்கு வந்து பார்த்தோம்னா இறுக்கங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தளர்த்து விடும். இனிமே வந்து அந்த எண்ணமே உங்களுக்கு வந்து தோன்ற வைக்காது. இத்தனை காலமாக புகைப்பிடிக்கிறதா தேங்கி இருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சுக்களையுமே நமக்கு இந்த வாழைப்பழம் வந்து சரி பண்ணிடும். ஸோ தொடர்ந்து நீங்கள் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். மலை வாழைப்பழம், பேயன் வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், மொந்தன் வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் ஒரு வாழைப்பழங்களை சாப்பிட்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.